நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போவாங்க. துலாம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்களா இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு மனசை வந்து சமநிலையா வச்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சமமா பழகக்கூடிய ஒரு தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்குங்க, ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காருங்க. அப்ப இந்த மாசம் வந்து பாருங்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, சுக்கிரனோட கேது சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்குங்க. ஒரு சில சமயத்துல என்ன ஆகும்னா, இனம் புரியாத ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கேதுவோட அமைப்பினால வருதுங்க. அப்ப இந்த டென்ஷன் குழப்பம்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வந்து குரு பார்க்குறாருங்க. 2-7க்கு அதிபதி செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தான் வீட்டை தானே 2ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்படிங்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு சுய சம்பாத்தியம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகளை இந்த மாதம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்கங்க. பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ்க்கு, லாயர்ஸ்க்கு, கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. சரி, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணுங்க. உங்களோட தைரியம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே 3ஆம் இடம். உங்களுக்கு சனி, ராகு, புதன், செவ்வாய், சூரியன் இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்க தைரியம் தாறுமாறா இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. அந்த அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஒரு முன்னேற்றமான மாதம் இருக்குங்க. பேச்சுலயும் ஒரு வேகம் இருக்கும். நல்ல வேகமா ஸ்பீடா பேசுவீங்க. ஒரு சூப்பரான உங்க பேச்சுல ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து வெளிப்படுங்க. பல வகையில நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்க. ஆனா வந்து பாருங்க, ஒரு கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் கொஞ்சம் எந்த விஷயத்துல தைரியமா நடந்துக்கணும், எந்த விஷயத்துல மெதுவா நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க வந்து கரெக்டா நடந்துக்கணும். ஒரு சிலருக்கு பாருங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, சொத்து, எனக்கு வீடு வாங்கணும், சொத்துல அமையுமா அப்படின்னா நம்ம 4ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. 4ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்குங்க, 4ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்பா வந்து இருக்குங்க. அரசாங்கத்தோட மானியமும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. சரி, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பாருங்க ராகு இருக்காருங்க. சுக்கிரனும் 7ஆம் பார்வையா பார்க்குறாருங்க. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பா பாருங்க, ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும், ஆனா பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாசம் கருத்தரிக்கும் போது அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 5ல் ராகு இருக்கிற காலம் வரக்கூடிய காதல் சரியில்லாத காதலுங்க. கொஞ்சம் கவனமா பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பா பெண்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு, பிளஸ் 5ல் ராகு இருக்கு. அப்ப குறிப்பா பருவ வயதில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி பெண்கள் இந்த காதல், புதுசா வரக்கூடிய காதல் உங்களுக்கு சரியா இருக்காது. ரொம்ப கவனமா இருங்க. மனசை தெளிவா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ல் சனி இருந்து உத்தியோகத்துல ஏதாவது ஒரு தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்துல படுதுங்க. அப்ப உத்தியோகத்துல இருந்த மனச பிரச்சனைகள், சஞ்சலங்கள்லாம் இப்போ வந்து தீரப்போகுது. குருவோட பார்வையினால ஒரு ப்ரொமோஷன், குரு பார்க்குற இடம் விருத்தி ஆகுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய இன்னொரு வேலை, புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அவங்களுக்கு கேம்பஸ்ல வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாசம் இருக்குங்க. ஆரோக்கிய
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட வலி, வயிற்றுல புண்ணு, கண் நோய், குடல்வால் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து திருமணம் அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க. கூடவே ராகு பார்வையும் இருக்கு. அப்போ பாருங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க. திருமண விஷயத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் என்னங்க நிறையவே வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் பாருங்க, ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாகும், பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவாங்க. அதனால முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வைக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருள் இங்க இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்கேயாவது வச்சுட்டு அந்த தேடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து 8ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை இருக்குங்க. அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணுங்க. ஈவன் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கவனமாக போகிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரோ வாங்கின லஞ்சம், யாரோ வாங்கின பிரச்சனைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டும்ங்க. அடுத்து எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பார், வெளிநாட்டு அமைப்புகள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க. ப்ளஸ் சூரியனோட தொடர்போடு இருக்காரு. சூரியனும் 9ஆம் அதிபதியும் ஆட்சியாகி 9ஆம் இடத்துல இருக்கு. இது அற்புதமான அமைப்புங்க. அதாவது துலாம்ல சின்ன குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், அவருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், ஒரு அரசியல் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்கு. நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் போவாங்க. குறிப்பாக வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறதாகட்டும், பெருமாளை கும்பிடுறவங்க அந்த வைணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதாகட்டும், அதற்கான அமைப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. போர்வெல் போடுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாத்துக்குமே சூப்பருங்க. குறிப்பாக ஆராய்ச்சி கல்விக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கடல் கடந்து போய் நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாங்க 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை பார்க்கணும். அங்கே குரு உச்சமாக இருக்காரு. ப்ளஸ் சூரியன் வந்து 11ஆம் அதிபதி அங்கே இருக்கிறனால கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. தந்தையோட தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி, அதாவது சூரியனோட பயிற்சிக்கு அப்புறம் அப்பாவோட தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்காக ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அந்த தொழிலை மேலும் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மருத்துவத்துறை, ஆசிரியர் தொழில், சேவை தொழில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. அடுத்து 11ஆம் இடம், தொழில லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி 10ல் இருக்குங்க. அப்போ தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் வரும். மூத்த சகோதரர்களாலையும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நடக்க போகுதுங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனக்கு பணம் எப்படிங்க செலவாகுமா, இல்லை கொஞ்சம் கம்மியாக செலவாகுமா அப்படின்னு கேட்டோம்னா 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க. ப்ளஸ் சனி பார்வை இருக்குது. 12ஆம் அதிபதி ஆட்சினாவே கொஞ்சம் விரயம் அதிகமாக தாங்க செய்யும். அதனால் வரக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கும் சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நன்கொடை பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மூதாதையர்கள் சொத்து ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் வந்து சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, விநாயகர் படிங்க. அபிராமி அந்தாதியில் பாடல் 1ஆம் பாடலை படிக்கிறது சிறப்புங்க. உதவி அப்படின்னு தான தர்மம்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட், பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி தரது சிறப்புங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.